சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த திட்டங்கள்லாம் எப்பொழுது வர இருக்கின்றன? மேலும் இதன் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? எப்போது முடிவுக்கு வரும்? சென்னை மாநகர மக்களுடைய பொது போக்குவரத்தை மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையிலும் அனைத்து இடங்களிலும் ரயில் சேவையை கொண்டு வரக்கூடிய வகையிலும் கடந்த 1985ஆம் ஆண்டு பறக்கும் ரயில் சேவையை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பா 3 கட்டங்களாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சென்னை கடற்கரையிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் 9 கிலோமீட்டர் தொலைவிற்கும், இதன் பிறகாக மயிலாப்பூரிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் 2வது கட்டமாகவும் என 2 பணிகள் என்பது நிறைவு பெற்று தற்போது மக்கள் பயன்பாட்டில் இந்த பறக்கும் ரயில் சேவை என்பது இருந்து வருகிறது. 3வதாக மேலும் ஒரு திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தான் வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலை வரை இணைக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் சேவை. இந்த திட்டப்பணிகளை பொறுத்தமட்டில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது முழுமை பெறாத ஒரு சூழலே இருக்கிறது. இந்த ரயில் திட்டம் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில தொடர்ச்சியா எழுந்துகிட்டு இருக்குது. குறிப்பா மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பா ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 167 தூண்கள் என்பது முழுமையா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயம் பிரதானமாக பரங்கிமலை ரயில் நிலையத்துடைய இணைக்கக்கூடிய பணிகளும் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுவிட்டாலும் கூட தற்போது இன்னும் இந்த தண்டவாளம் அமைக்கக்கூடிய பணிகள், சிக்னல் அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பல பணிகள் இன்னுமே முடியாத ஒரு சூழல்ல இந்த பணிகள் மேலும் காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. ரயில்வே வட்டாரத்தை பொறுத்தமட்டில் மார்ச் 2025 இந்த பணிகள் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல தான் இந்த திட்டப்பணிகள் முடிவு பெறுவதற்கே குறைந்தது ஜூன் மாதம் ஆகலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை 80% பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 20% பணிகளை ரயில்வே நிர்வாகம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த திட்டத்தை 2008 துவக்கும் போது பார்த்தோம் என்றால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பணிகளை மேற்கொண்டு 2013க்குள்ளாக இத்திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 12 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சுமார் 450 கோடிக்கு திட்ட மதிப்பு என்பது இருந்த ஒரு சூழல தற்போது 750 கோடிக்கு மேல் தற்போது திட்ட மதிப்பு என்பது உயர்ந்துவிட்ட ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. எனவே இனி வரும் நாட்களில் விரைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருந்து வருகிறது. இத்திட்டம் நிறைவு பெறக்கூடிய பட்சத்தில் மயிலாப்பூர், வேளச்சேரி உள்ளிட்ட தென்சென்னையோட சுற்றுவட்டார பகுதி மக்கள் எளிமையாக இந்த ரயில் மூலம் பயணித்து பரங்கிமலையிலிருந்து தாம்பரம் செல்வதற்கு ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பரங்கிமலை ரயில் நிலையத்தையும் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகள், அதாவது விரிவுபடுத்தக்கூடிய பணிகளையும் ரயில்வே முன்னெடுத்து வருகிறது. எனவே இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.